18th chapter trigonometry ratios for complementary angles and usage of trigonometric tables. First question, find the value of sin 72 degree in terms of cosine. Sin 72 degree cosineல கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதோட வேல்யூவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். sin theta equal to cos 90 minus theta. இது இந்த ஃபார்முலால 72 டிகிரியை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்போ sin 72 degree equal to cos 90 minus the theta value 72 இருக்கு இல்லையா அதை போடணும். sin 72 degree equal to cos 90 minus 72 எவ்வளோ 18. அப்போ sin 72 டிகிரியை நாம எப்படி எழுதலாம்? cos 18 டிகிரின்னு எழுதலாம். சரியா? ஆன்சர்ல sin 72 degree equal to cos 18 degree அப்படின்னு எடுத்து எழுதும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் secant 35 degree in terms of cosecant. இது நம்ம ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். secant theta equal to cosec 90 minus theta. இதுல நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். secant 35 degree equal to cosec 90 minus 35 degree. secant 35 degree equal to cosec 90 ல இருந்து 35 சப்ட்ராக்ட் பண்ணா 55 degree. அப்போ secant 35 டிகிரியை நாம எந்த டேர்ம்ஸ்ல எழுதியிருக்கோம்? cosecல cosec 55 டிகிரின்னு எழுதலாம். secant 35 டிகிரி equal to cosec 55 டிகிரி அப்படின்னு ஆன்சர்ல எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் secant 62 டிகிரி பை cosecant 28 டிகிரி. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எழுதிக்கலாம். secant 62 டிகிரி பை cosec 28 டிகிரி. இதை நாம எப்படி எழுதலாம்? இந்த secant 62 டிகிரி இருக்குல்ல, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா secant 90 minus 28 டிகிரின்னு எழுதலாம். பை, அதாவது secant 90 minus theta அப்படின்னு எழுதணும். அதாவது 62 வர்றதுக்கு நம்ம 28 சப்ட்ராக்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? இந்த கீழே இருக்க cosecant 28 டிகிரி அப்படியே எழுதணும். ஈக்குவல் டு secant 90 minus 28 டிகிரி என்ன வரும்? cosec 28 டிகிரி. உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபார்முலா தெரியும். sinus theta cosecant theta அப்படின்னு தெரியும் இல்லையா, அதை தான் இங்க அப்ளை பண்ணிருக்கோம். பை cosec 28 டிகிரி. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1ன்னு வரும் ஆன்சர். ஆன்சர்ல இந்த கொஸ்டின் இருக்குல்லையே, இதை எடுத்து எழுதணும். secant 62 டிகிரி பை cosec 28 டிகிரி ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபோர்த் கொஸ்டின், sin 10 டிகிரி பை cos 80 டிகிரி பிளஸ் cos 10 டிகிரி பை sin 80 டிகிரி ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதணும். sin 10 டிகிரி பை cos 80 டிகிரி பிளஸ் cos 10 டிகிரி பை sin 80 டிகிரி ஈக்குவல் டு, இந்த sin 10 டிகிரியை நாம எப்படி எழுதலாம்? sin 90 மைனஸ் 80ன்னு எழுதலாமா? பை இந்த cos 80 அப்படியே எழுதும். பிளஸ் இந்த cos 10 டிகிரி எப்படி எழுதலாம்? cos 90 மைனஸ் 80, 90 டிகிரி மைனஸ் 80 டிகிரி பை sin 80 டிகிரி ஈக்குவல் டு, உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்ல, sin 90 மைனஸ் தீட்டா cos தீட்டா இல்லையா, அப்போ இங்க என்ன வரும்? cos 80 டிகிரி பை cos 80 டிகிரி பிளஸ் இந்த இடத்துல cos 90 மைனஸ் தீட்டா sin தீட்டா இல்லையா, அப்போ இங்க cos 90 மைனஸ் 80 டிகிரி என்ன வரும்? sin 80 டிகிரி பை sin 80 டிகிரி. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இங்க கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன இருக்கும்? 1.
ப்ளஸ் இந்த இடத்துல 1 வரும். 1 + 1 2. ஆன்சர்ல sin 10 degree by cos 80 degree plus cos 10 degree by sin 80 degree equal to 2 அப்படின்னு எடுத்து எழுது. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Fifth question, if cot 35 degree equal to tan B, then find the value of B. Cot 35 degree tan B க்கு ஈக்குவல் பண்ணிருக்காங்க. அப்போ B யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எழுதிக்கலாம். Cot 35 degree equal to tan B. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வரலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஏன்னா B தானே கண்டுபிடிக்கணும், அதுக்காக. tan B equal to cot 35 degree. tan B equal to இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா cot 90 minus 55 degree. 90லேருந்து 55 சப்ட்ராக்ட் பண்ணா 35 வரும் இல்லையா, அதனால இதை எப்படி எழுதும், சரியா? tan B equal to cot 90 minus theta என்னது? tan theta இல்லையா? இந்த இடத்துல tan theta இருக்கிற இடத்துல 55 இருக்கு, அதனால tan 55ன்னு. அப்ப B யோட வேல்யூ என்ன? இங்கேயும் tan B இருக்கு, இங்க tan, ரெண்டுமே tan இருக்கு, அதனால இங்க B equal to 55 degree. அப்போ என்னன்னு எழுதணும்? B equal to 55 degree. ஆன்சர்ல B equal to 55 degreeன்னு எடுத்து எழுது. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Sixth question, find the value of tan 1 degree into tan 2 degree into tan 3 degree etc. tan 89 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எழுதிக்கணும். tan 1 degree into tan 2 degree into tan 3 degree etc. tan 89 degree. இப்போ நாம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா tan 1 degree, tan 2 degree, tan 3 degree இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. tan 3 degree எக்ஸெட்ரா tan 45 degree வரைக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் tan 46 degree, tan 47 degree அப்படி போய்கிட்டே இருக்கு. tan 89 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதனால இந்த இடத்துல 1 2 3 இருக்கிறதால நாம அதுக்கு முன்னாடி ஒரு 3 எழுதிக்கலாம். tan 87 degree into tan 88 degree into tan 89 degree. இது வந்து இந்த இதுக்கு tan 1 degree, tan 2 degree, tan 3 degreeக்காக நாம இங்கே எழுதியிருக்கோம், சரியா? இதுக்கு நடுவில் எல்லாம் என்ன இருக்கு? இன்ட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ட்டு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸெட்ரா இருக்கு. இப்போ இந்த tan 1 degree நாம் எப்படி எழுதலாம்? tan 90 minus 89 degree அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி இன்ட்டு tan 2 degree tan 90 minus 88 degree இன்ட்டு tan 3 degree எப்படி எழுதலாம்? tan 90 minus 87 degree எக்ஸெட்ரா tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. அதுக்கப்புறம் வர்றதை எல்லாத்தையுமே நாம் வந்து அப்படியே எழுதிக்கணும், டேன்லேயே எழுதிக்கணும், சரியா? இன்ட்டு tan 46 degree இன்ட்டு tan 47 degree எக்ஸெட்ரா இது மூணுத்தையுமே எழுதிக்கணும். tan 87 degree இன்ட்டு tan 88 degree இன்ட்டு tan 89 degree equal to tan 90 minus theta நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? cot theta இல்லையா, அங்கே தீட்டாக்கு பதிலாக 89 இருக்குது. அப்போது cot 89 degree into இங்கே tan 90 minus 88 cot 88 degree into tan 90 minus 87 என்ன வரும்? cot 87 degree எக்ஸெட்ரா
இந்த 1 இன்ட்டு இந்த tan 46 இதெல்லாம் அப்படியே எழுதணும். இன்ட்டு tan 47 இன்ட்டு எக்ஸட்ரா tan 87 இன்ட்டு tan 88 இன்ட்டு tan 89. இந்த இடத்துல cot 89 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 1/tan 89 டிகிரி இன்ட்டு cot 88னா 1/tan 88 டிகிரி இன்ட்டு cot 87னா எப்படி எழுதுவோம் 1/tan 87 டிகிரி இன்ட்டு எக்ஸட்ரா 1 இன்ட்டு இது எல்லாமே எக்ஸட்ரா போட்டுக்கலாம். இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் tan 87 டிகிரி இருக்கு இல்லையா, அதை அப்படி எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் இப்படி போடுறேன். இன்ட்டு tan 88 டிகிரி இன்ட்டு tan டிகிரி. இப்போது கேன்சல் ஆகிடும். tan 89ம் tan 89 இங்கே கேன்சல் ஆகிடும். tan 88 கேன்சல் ஆகும். tan 87 கேன்சல் ஆகும். அப்போ எல்லாமே உங்களுக்கு 1 தான் வரும் ஆன்சர். இதோட ஆன்சர் வந்து 1. சரியா? இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?